ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை குக்கிங். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வாங்க நம்ம இன்றைக்கி தீபாவளி பலகாரமான முறுக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நீங்கள் ரொம்ப ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாம். இது எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான ரெசிபி. மறக்காமல் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் சென்னை குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாமல் பெல் நோட்டிஃபிகேஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு நம்ம சேர்த்துக்கிறோம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உடச்சக்கல்லை நம்ம சேர்த்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இது நம்ம ஒரு கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன உடனே ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுக்கிட்டு அதை நம்ம நல்லா பொடி பண்ணிக்க போகிறோம். நல்லா மையாக பொடி பண்ணிக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறோம். அதை நல்லா ஒரு கடாயில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். ஒரு 2 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் அது தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறோம். நான் இன்றைக்கி வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பச்சரிசி மாவில் அந்த எள்ளு நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ கூடவே சால்ட் தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிறோம். அப்புறம் பெருங்காயத்தூள் 1 டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம சேர்த்துக்கிறோம். நம்ம இப்போ உளுத்தம்பருப்பு அப்புறம் உடச்சக்கல்ல ரெண்டும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணி அரைச்ச அந்த பொடியையும் இப்போ நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்கோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வார்ம் வாட்டர் எடுத்து வச்சுக்கிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். கை பொறுக்கிற அளவுக்கு வார்ம் வாட்டர் எடுத்து இந்த மாதிரி பக்குவத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் ஆயிடுச்சுனாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ கரெக்டான அளவில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ நான் ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன சைஸில் ஒரு முறுக்கு சுட்டு பார்க்குறேன். எனக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் எண்ணெய் நல்லா உங்களுக்கு சூடாகிருக்கு. ஸோ நான் இப்போ அதே மாதிரி எல்லா முறுக்கையும் சுட்டு எடுக்க போகிறேன். எனக்கு இன்றைக்கி இந்த டிசைனில் வேணுன்றதுனால நான் இந்த குழல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த டிசைனில் நீங்கள் குழல் எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஒன்றா எனக்கு தேவையான சைஸில் நான் முறுக்கு பிழிஞ்சு நான் முறுக்கு சுட்டு எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பக்கமும் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃபஸ்ட்டே உடனே திருப்பி போடாதீங்க. ஒரு பக்கமும் வேகிறதுக்கு 2 மினிட்ஸ் ஆச்சு ஆகும். நீங்கள் ரொம்ப ஹையில் வச்சு வறுக்கக்கூடாது. ஹைக்கும் மீடியமுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சுட்டிங்க அப்படின்னா முறுக்கு மேலே மட்டும் உங்களுக்கு கருப்பாயிட்டு உள்ளே வேகாது. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. மீடியமாகவும் இருக்கக்கூடாது, ஹையாகவும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டான தீயில் வைங்க. அப்போ தான் உங்களுக்கு முறுக்கு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். நீங்கள் சாப்பிடும் போதும் உங்களுக்கு டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி பலகாரம் முறுக்கு நம்மளுக்கு ஈஸியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ நீங்களும் இது மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.